பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். நல்ல சவன என்ன வாயா உனக்கு என்ன வாய்? People of Tamil Nadu hate BJP. You hate BJP or not? You hate BJP or not? People don't want BJP. Tamil Nadu does not want BJP. இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்களா, அருமைக்கிட்ட முண்டங்களா. இத்தனை பொய்யான வாக்குறுதிகள், பொய்யா சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். வீட்டு வரியை உயர்த்திட்டாரு, தண்ணி வரியை உயர்த்திட்டாரு, குடில் வரியை உயர்த்திட்டாரு, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. விலைவாசியை உயர்த்திட்டாரு, குப்பைக்கு கூட வரி போட்டாரு. அரசியல் எதிரி யாரு? திமுக. கொள்கை எதிரி யாரு? பாஜக. இன்னையிலிருந்து இன்னி வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல ஏதாவது மாறணுமா? விஜய் ஒன்னு சொன்னானா அதுல இருந்து மாறவே மாட்டான். சும்மா இந்த ஸ்டாலின் சார் மாதிரி எல்லாம் கிடையாது. சிறுபான்மை சகோதரர்களுடைய ஓட்டு வாங்குறதுக்காக ஒரு பக்கம் கோடியா செலவு பண்ணி தமிழ்நாட்டு காங்கிரஸ் தூக்கி பைக்குள்ள போட்டுக்க வேண்டியது, ஒரு பக்கம் கட்சியை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக பாஜகவோட மறைமுக கூட்டணியில் இருக்க வேண்டியது, ஒரு பக்கம் கதர் வேஷம் போட வேண்டியது, இன்னொரு பக்கம் காவி வேஷம் போட வேண்டியது. இங்க வேணும்னா இங்க ஒரு குத்து, அங்க வேணும்னா அங்க ஒரு குத்து, தேவைப்பட்டா இங்கே ஒரு குத்து, சென்ட்ரல் ஒரு குத்து. இந்த தேர்தல்ல திமுக தோக்க போறது உறுதி. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அந்த ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் என்னவா இருக்கும்னு இப்பவே சொல்றேன். கட்சியை காப்பாத்திக்கணும்ல, ஏகப்பட்ட கேஸ் எல்லாம் இருக்குதுல்ல, லஞ்ச கேஸ், ஊழல் கேஸ், திருட்டு கேஸ், குடும்பத்து மேல, மினிஸ்டர்ஸ் மேல எல்லாத்தையும் காப்பாத்திக்கணும்ல. போய் மோடி அவர்கள் காலையும் அமித்ஷா அவர்கள் காலையும் திமுக விழுதா இல்லையான்னு பாருங்க. ரெட்டி காரு, நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. பாஜகவோட முதல் அடிமை யாருன்னு போட்டி வேற. நீயா நானா, நானா நீயா, யாருக்கும் இந்த திமுகவுக்கும் மற்றும் பல இருக்கும். கட்சியில் இருக்கிறவன் நானு முந்தானத்து கட்சியில சேர்ந்து கட்சிக்கு போற கையை வச்சா என்னடா அர்த்தம்? நேரப்பா சண்டை போட்டுக்கிறீங்க. அதுக்காக அவன் உரிமை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? எங்கடா போனீங்க? கடுப்புல விட்ட கணிப்பாளர்களே எங்க போனீங்க? சும்மா டர்ஹனா டர்தான். இந்த ஏரியால அங்க இருக்கா, அவன் மட்டும் என் கல்ல மாட்டல, வெட்டாம விட மாட்டேன். கடுப்புல விட்ட கணிப்பு என்ன விட்டாலும் திமுகவும் இந்த மற்றும் பலரும் மண்ண கவ்வ போறது உறுதி. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். ஏதாவது ஒரு பிரச்சனைனா விஜய் வெளியவே வர மாட்டாராம். யாரு சொல்றா? பலர் கட்சியில ஒருத்தர் இருக்கிறாருல்ல, 10 தடவை தோத்து போனாரு. ஒரு பாஜக மந்திரி ஒருத்தர் சொல்றாரு, விஜய் என்னப்பா விஜய் நடிகன். ஆமா நான் நடிகன் தான், இப்ப யாரு இல்லன்னா. இப்ப என்னடா உனக்கு? என்னப்பா வாடா போடா மரியாதை பின்ன எப்படா உன்னை கூப்பிடுறது? உனக்கு என்னடா மரியாதை? இவர் என்னமோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து. தூக்கி பண்டிகை அன்னைக்கு வீட்டுல இருக்கிற வீணா போனதையெல்லாம் தூக்கி வீசி எறிவோம் தெரியுமா? அந்த மாதிரி இந்த தேர்தல்ல 75 வருஷ பவள விழா பாப்பாவையும் 55 வருஷ பல்லாங்குழி பாப்பாவையும் தூக்கி வீசி எறிவோமா? ஜில்லாவிலேயே இதுதான் அருக பழசு. இத தூக்கி போனா தீயில போட்டு போகிய கொண்டாட போறேன். நீங்க இந்த திமுகவுக்கு ஓட்டு போடுறது, மற்றும் பலருக்கு ஓட்டு போடுறது, பாஜகவுக்கு ஓட்டு போடுறது, யாருக்கு ஓட்டு போட்டாலும் சுத்தி நீங்க பாஜகவுக்கு ஓட்டு போடுற மாதிரி தான். ஆஹா, நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன். கரூர் விஷயத்துக்கு வரேன். என்ன தேர்றாங்க? கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு வைப்பாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சரி, நீங்க தான் எதுவுமே பண்ணல சார். அப்புறம் ஏன் சார் 20 வருஷமா கரூர் பகுதியில மட்டுமே போட்டி போட்ட உங்களுடைய ஒரு அடிமைய நான் வேலுவிழு பண்ணல சார், சொல்லுங்க. உங்களுடைய ஒரு அடிமைய ஏன் கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட வச்சீங்க? பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. அந்த தீய சக்தியை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஓட திரட்டி ஃபுல் ஸ்டாப் வைக்க போற நாள் மே 4th. அதை விட வரேன்னா எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நான் கதியா வராம போறேன். நாங்க வெல்றோம், தோக்குறோம்.
கத்தி கத்தி செத்தாலும் சாவிய ஒழிய நாங்கள் ஒருபோதும் கூட்டணி பிச்சை எடுக்க மாட்டோம், எவனையும் கூட்டணிக்கு அழைக்க மாட்டோம். இது எங்க கோட்பாடு. A few moments later. என் தம்பி வந்தா துணை முதல்வர் ஆக்குவேன். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க கூட்டணி இதெல்லாம் அதெல்லாம் தேவையே இல்ல. கூட்டணி தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கலாங்க. அண்ணனே சொல்லிட்டாரு ஐ வெயிட்டிங் அப்படின்னு. நல்லவர்கள் வந்து என்னையில தப்பு கிடையாது. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். வரவே விடக்கூடாதுன்னு ஒரு கூட்டம். ஒருவேளை வந்துட்டா சீமானோட சேர்ந்துட விடக்கூடாதுன்னு ஒரு கூட்டம். நீங்களா யாருடா? நாங்க யாரா? தம்பிதான் என்னையா இருக்கணும். நான் இதுக்காக சாதிக்கணும். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற.